வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மக்களால் அன்பால் அழைக்கக்கூடிய தாத்தா கோயில் என்கின்ற ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. பழைய வண்ணாரப்பேட்டையில் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம் என்கின்ற பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தா மாதிரியான இருக்க சந்தில் தான் இந்த ஜீவசமாதிக்கு போகிற வழி. பக்கத்தில் HDFC பேங்க், பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் லேண்ட்மார்க்கு, நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் லேண்ட்மார்க்கு. இதை தாண்டி அப்படியே ஆப்போசிட்டில் கோதண்டராமன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வழி போகும். நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அது கோதண்டராமன் ஸ்ட்ரீட்டு. இது உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஜீவசமாதிக்கான வழி உங்களுக்கு இருக்கும். இந்த சந்தில் நீங்கள் வரும்போது கார் எடுத்துகிட்டு வராதீங்க. காரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங் கிடைக்காது. பார்க்கிங் கிடைக்காதால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரும் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். அதனால் கார் எடுத்துகிட்டு வராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பைக் இல்லை ஆட்டோ அந்த மாதிரி வாங்க. உங்களுக்கு முன்னாடி எங்கே பைக் பார்க்கிங் கிடச்சாலும் பைக் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நடந்து போயிடுங்க. ஓகேங்களா? இங்கே தான் தாத்தா கோயில் என்று அழைக்கக்கூடிய ஜீவசமாதி இருக்குது. இங்கே தான் அது. ஓகேங்களா? இந்த லொக்கேஷன் தான். பைக்கை நல்லா பார்க் பண்ணிவிட்டு நான் உள்ளே இப்போ தான் நடந்து வரேன். இங்கே ரொம்ப கோயிலில் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா கோயிலில் வேலைக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. வேலைக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்குன்றாங்க. தாத்தா கோயிலோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, காலையில் 6:30 மணிக்கு திறந்து நைட்டு 8:30 மணிக்கு தான் மூடுறாங்க. அதனால் இந்த டைமிங்கில் நீங்கள் எப்போ வேணால் கோயிலுக்கு வரலாம். உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைங்க இருக்கும். நீங்கள் பூ பழம்லாம் இங்கே வந்தே வாங்கிக்கலாம். எடுத்துகிட்டு வரணும்னு கூட இல்லை. விளக்கும் இங்கேயே விற்கிறாங்க. இங்கே சைட்லேயே கடை இருக்குது. இங்கே மரத்தடி பிள்ளையார் இருக்கார். ஐயாவை பார்த்துட்டு அங்கேயும் விளக்கேற்றிட்டு, இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுற இடம் இருக்கும். ஸ்டாண்டில் விளக்கேற்றுங்க. நிறைய இடத்துல அங்கங்கே விளக்கேற்றாதீங்க. ஸ்டாண்டில் விளக்கேற்றுங்க சிறப்பாக. அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு உள்ளே அப்படியே வந்தீங்கன்னா ஜீவசமாதிக்கான போகிற வழி வந்துடும். ஓகேங்களா? ஜீவசமாதிக்கு போகிற வழி இது தான். நான் இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கேன் தாத்தாவை பார்க்க. தாத்தாட்ட போய் என்ன வேண்டுதல் வேணால் வைங்க. நம்ம தாத்தாட்ட என்ன கேட்போமோ அந்த மாதிரியான வேண்டுதல் வைங்க. உரிமையாக வைங்க. நான் தாத்தாவை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பசங்க இந்த மாதிரி பிஸ்கெட் கொடுத்துட்ருக்காங்கல்ல, இந்த மாதிரி மக்கள் வாங்கி தந்துட்டு போகிற பிஸ்கெட் தான் பசங்க கொடுத்துட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்னவோ நீங்கள் அங்கே கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அங்கே பசங்க அங்கேருந்தே அங்கே வர மக்களுக்கு கொடுத்துருவாங்க. தாத்தா கோயிலோட சிறப்பு வேண்டுதலே என்னவாக இருக்குன்னா, உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் தான் மக்களே நிறைய வராங்க. ரெண்டாவது, வழிபாட்டு முறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 தடவை ஜீவசமாதியை சுற்றி வர்றதும், 7 வாரம் தொடர்ச்சியாக வர்றதும், 7 விளக்கு போடுறதும் தான் இங்கே சிறப்பு வழிபாட்டு முறை மக்களே. கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அன்னதானம் பார்த்தீங்கன்னா தினமும் 12:30 மணிக்கு, மதியம் 12:30 மணிக்கு அன்னதானம் தொடங்கப்படுது. 150லேருந்து 250 பேருக்கு தினமும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுது மக்களே. இது வாசலில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் சிலை ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் மக்களே, நீங்கள் தாத்தா கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு நடந்த அற்புதங்களையும் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க. இதுதான் கோயிலோட அந்த டைமிங் போர்டு, பார்த்துக்குங்க மக்களே. தாத்தா கோயிலுக்கு கண்டிப்பாக போகாதவங்க கண்டிப்பாக போங்க. இந்த வீடியோவை தாத்தா கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.